இன்று இயேசு யூதாஸின் உண்மையான தோற்றத்தை வெளிப்படுத்துகின்றார். யூதாசு என்ன செய்கின்றார், என்ன செய்ய போகின்றார், எதை செய்வதற்காக அவர் வந்திருக்கிறார் என்று அவருடைய உண்மையான தோற்றத்தை இயேசு என்ன பண்ணுறாரு, வெளிச்சப்பட்டு காண்பிக்கின்றார். ஒரு கழுதை என்ன பண்ணிருச்சான், அந்த காட்டில் ஒரு சிங்கத்தினுடைய தோல் மட்டும் இருந்துச்சான். சிங்கத்தினுடைய தோல் மட்டும் இருந்ததாம். என்ன பண்ணிச்சு அந்த கழுதை, நம்ம சிங்கத்துடைய தோலை போத்திக்கலாம்னு சொல்லிட்டு சிங்கத்தினுடைய தோலை போத்திக்கிட்டு வளம் வந்துட்டு இருந்துச்சான். அதை பார்த்த உடனே மற்ற மிருகங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பயந்து போயிடுச்சான். ஒரு சில விலங்குகள் அவர் பார்த்து வணக்கம் ராஜா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிச்சான். எல்லாமே பயந்து பயந்து ஓடுறாங்க, மரியாதை கொடுக்குறாங்கன்னு அந்த கழுதைக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம், ஒரு கர்வம், ஒரு திமிரு அதோடு சுற்றி கொண்டு இருந்ததாம். அப்புறம் யோசிச்சுதான், நம்ம என்ன பண்ணுறோம், மலைக்கு மேலே போயிட்டு சிங்கம் மாதிரி கர்ஜிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதான், மலைக்கு மேலே ஏறிட்டு வாயை திறந்துச்சான். வாயை திறந்தோன்னு என்ன ஆகும், என்ன சவுண்டு வந்திருக்கும், அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுதான் இது சிங்கம் இல்லை கழுதைன்னு சொல்லிட்டு. அப்புறம் அடித்து ஓட விட்டு விட்டார்களாம். சில நேரங்களில் நாமும் என்ன பண்ணியிருப்போம், ஒரு போர்வை ஒன்று போர்த்தி கொண்டு அதில் தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஏன்னா மக்கள் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, நாம் இப்படி இருந்தால் தான் மக்கள் நம்மை மதிப்பார்கள் என்று நாம் என்ன பண்ணுறோம், ஒரு போர்வைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இயேசு யூதாஸின் போர்வையை கலைக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் பேதுருவையும் என்ன சொல்கிறாரு, சேவல் கூவதற்கு முன்பதாக 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய். யூதாசும் பாவம் செய்தார், யூதாசும் துரோகம் செய்தார், பேதுருவும் துரோகம் செய்கின்றார். ஆனால் யூதாசு இறந்து போகின்றார், பேதுரு வாழ்வை பெற்றுக்கொண்டார். என்ன காரணம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். யூதாஸ் என்ன பண்ணுறாரு, அவர் தவறு செய்தார் என்பதை உணர்ந்தார், ஆனால் இறைவனிடம் திரும்பி வரவில்லை. இறைவன் மன்னிப்பார் என்று இறைவனுடைய இரக்கத்தை அவர் நாடவில்லை. ஆனால் பேதுரு என்ன பண்ணுறாரு, மனம் வருந்துகின்றார், திரும்ப இயேசுவிடம் திரும்பி வருகின்றார். இந்த திரும்பி வருவதை தான் பல பேர் செய்வதே கிடையாது. மனம் வருந்துகின்றோம், அதோடு இருந்து விடுகின்றோமே தவிர நாம் யாரும் திரும்பி வருவதில்லை. இயேசு யூதாசு செய்த துரோகத்தை இறை ஆட்சிக்கு என்ன பண்ணுறாரு, பயன்படுத்தி கொள்கின்றார். மனித குலத்தை மீட்பதற்கு யூதாஸின் துரோகத்தை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார் என்றால் நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். தேவையற்றதையும் கடவுள் என்ன பண்ணுவார், தேவையானதாக மாற்றுவார். நான் போர்வையில் இருந்து கலைந்து இயேசுவிடம் திரும்பி வருவதற்கு என்னென்ன முயற்சி செய்ய போகிறேன்.